Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூர்ல எலக்ட்ரானிசிட்டில ஒரு M5 மால் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மால் அப்படினு சொல்லலாம். எலக்ட்ரானிசிட்டில வேற எதுவும் மால் இல்ல. அதனால இதுதான் வந்து எலக்ட்ரானிசிட்டியோட ஃபர்ஸ்ட் மால்னு சொல்லலாம். M5 மால் இப்போதான் வந்து ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த மாலை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். அங்க என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறதை நான் வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்கும். நீங்களும் வந்து ஒரு டைம் போய் பார்க்கலாம். நாங்க வந்து மால்க்கு வந்து கார்ல போயிருந்ததனால நாங்க பேக் சைடு பார்க்கிங்ல போயிட்டு பார்க்கிங்ல இருந்து எடுத்ததனால உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இதுல இருக்காது. நான் கடைசியா வேணா என்ட்ரன்ஸ் போட்டோ வந்து நான் ஆட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம கீழ வந்து பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு மேலே வந்துறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்ததும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் ஷாப் அப்புறம் இந்த மாதிரி அக்சஸரீஸ் இந்த மாதிரி இப்போ இதுதான் வந்து புதுசா ஓபன் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் கடைலாம் இருந்தது. அதுல இருந்து மேலே ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டீங்க அப்படினா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா மேலே வந்து இந்த லைட்டிங் ஃபால் சீலிங் இதெல்லாம் பண்ணி சூப்பரா இருந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. வந்த உடனே வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த மாதிரி பேபி ஷாப் அப்படினு போட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைங்க Dress ப்ளஸ் எல்லாமே இருந்தது. என்னென்ன சேல் போட்டுருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. சோ அது எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன கடை இருக்கு அப்படினு அப்படியே ஒரு இது பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு எல்லாமே இந்த ரேமண்ட்ஸ் இந்த கடை லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி எல்லா கடையுமே இருந்தது. துணி கடை செப்பல் ஹேண்ட்பேக்னு எல்லாமே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம நார்மலா மால் போனோம் அப்படினா பெருசா வந்து எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. ஏனா நார்மலா வெளியே வந்து ஷாப்ல இருக்கிறத விட மால்ல வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். சோ வழக்கம் போல வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து அங்கேயே வந்து எல்லாமே பொட்டிக் இருந்தது. எல்லாமே இருக்கு. உள்ள மால்ல எல்லாமே இருக்கு. இது வந்து செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இருந்தது. அப்புறம் கிளாஸ் அந்த ஷாப் இருந்தது. எல்லாமே இருந்தது. சோ அதையும் வந்து ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே சுத்தி பார்த்தாச்சு. இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் எல்லாம் நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நல்லா லைட்டிங்கோட போட்டு சூப்பரா இருந்தது. இது புது மால் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. வந்து பார்க்கறாங்க. நல்லா இருந்தது. இது நாங்க ஓபன் பண்ணி உடனே போகணும்னு நினைச்சோம். ஆனா போக முடியல. கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னாடி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னால முன்னாடி வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்க போன டைமும் வந்து ஈவினிங்க்கு மேல தான் போனதுனால குழந்தைங்க உள்ள நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சதுனால நாங்க முன்னாடி அந்த வீடியோ எடுக்க முடியல, கவர் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை ஃபுல்லாவே உங்களுக்கு நான் கவர் பண்ணி இன்னொரு வீடியோவா கூட அப்லோட் பண்றேன். அப்படியே வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்த உடனே மேக்ஸ் இருந்தது. ஸோ மேக்ஸ்க்குள்ள போகலாம். என்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன எல்லாம் புதுசா வந்து புது அரைவல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்க்குள்ள போனோம். போயிட்டு அங்கே 2-3 டிஷர்ட்டு இந்த லோயர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னன்னா பில் போடுறதுக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால அது பில் போட்டுட்டு வெளியே வந்தோம். வந்துட்டா கோ கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு ஷாப்பும் உள்ளே போய் பார்க்கல. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா நம்ம உள்ளே போகலாம். நாங்கள் அதிலலாம் எதுவும் எங்களுக்கு வாங்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ முழுக்க இந்த மாலை சுற்றி பார்த்துட்டு தேர்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைங்களுக்கான ஃபன் சிட்டி மாதிரி இருக்குது. விளையாடுறதுக்கு நிறையா இருந்ததுனால நாங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குழந்தைங்களுக்கு வந்து அதில் விளையாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த மால்க்கே வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1-2 ஷாப் மட்டும் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். ஏன்னா அதில் வந்து நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெடி பேர்ஸ் இந்த மாதிரி டக் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்தது. அதோட குவாலிட்டியும் சரி அதோட மெட்டீரியலும் வந்து சூப்பராக சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த செக்ஷனை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகாமல் வெளியே வர முடியாது. ஏன்னா எனக்குமே வந்து இந்த மாதிரி டாய்ஸ் இந்த டெடி பேர்லாம் வச்சு விளையாடுறதுல ரொம்ப இஷ்டம். அதனால உள்ளே போய் அப்படியே ஒரு ஃபோட்டோஸும் எடுத்துட்டு எல்லா டாய்ஸும் வந்து எப்படி இருக்குது, அதோட கிளாத் எப்படி இருக்குது, மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தோம். ஹேண்ட்பேக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான எரேசர், பென்சில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி
இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் இதுக்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி டாய்ஸ் வச்ச ஒரு ஷாப் இருந்தது. அதுக்குள்ளே ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஏன்னா மாலுக்கு வந்த குழந்தைங்க எல்லாமே மோஸ்ட்லி அங்கே தான் இருந்தாங்க. ஸோ கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே உள்ளே போகலை. அதுக்கப்புறம் வந்து இந்த உடனில் வந்து நிறைய வந்து உடன் சாப்பரு, உடன் கத்தி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டம்லாம் வந்து உடனில் வச்சுருந்தாங்க. அதையுமே பார்த்தோம். அதுவுமே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து பசங்களோட பொறுமை வந்து போயிடும். ஸோ ஃபன் சிட்டிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 3rd ஃப்ளோரில் ஃபன் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஃபன் சிட்டிக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா மாலில் இருக்க மொத்த கூட்டமும் வந்து மேலே தான் இருந்தது. கீழே வந்து என்னடா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து கார் பார்க்கிங்கில் கார் ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது அங்கே இருக்கிற மொத்த கூட்டமும் வந்து மேலே ஃபன் சிட்டியில் நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மேலே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கார்டு, நமக்கு இந்த ஃபன் சிட்டிக்குள்ளே விளையாடுறதுக்கான கார்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். இந்த கார்டு வந்து இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 2200க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோன்னா 26 கேம் விளையாடலாம். அதே வந்து 55 வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. 36 வேணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருந்தது. நம்ம கார்டில் வந்து இப்போ 2200 இல்லை 3700 5000 அப்படின்னு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பிளேஸ் வந்து விளையாடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் எடுத்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கார்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. இது ஆல்ரெடி வந்து நாங்கள் நிறைய மாலில் போய் விளையாடி இருக்கோம். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு மால்க்கெல்லாம் போய். ஏன்னா மாலுக்கு போனால் நிறைய நடக்கணும், ப்ளஸ் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவோங்கிறதுனால ரொம்ப போர் அடிச்சிட்டதுனால மாலுக்கு போகல. ப்ளஸ் கொரோனா வந்ததுனால இடையில எங்கேயுமே போகல. சரி, நம்ம இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் உடனே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பசங்க இந்த கேமில் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஊர்லலாம் ராட்டினம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் டைமில் கோவில் திருவிழாலெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா சுற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே. ஸோ அதில் வந்து விளையாடணும்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ப்ளே அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ 2 பேர் பசங்க 2 பேரும் போனாங்க. 2 ப்ளே வந்து நமக்கு யூஸ் ஆகிடும். இப்போ 26 பிளேஸ்க்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் ஒரு கேம் இது விளையாடுறதுனால 2 ப்ளே வந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே வந்து இதில் போய் நல்லா வந்து சுற்றி என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்க மட்டும்தான் போனாங்க. ஏன்னா அவங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்தாலே வந்து நமக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிறதுனால இதில் போய் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நல்லாவே வந்து அந்த டே வந்து அவங்களுக்கு சூப்பராக போணுது. இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன கேம்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் விளையாடுறாங்கங்கிறத ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, நீங்களும் பெங்களூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ள M5 மாலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபன் சிட்டியில் நீங்களும் ஃபன் பண்ணிட்டு வாங்க. நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக வந்து எங்களுக்கு இது தோணுச்சு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி ஓகே, இதுக்கும் போகலாம். ஆனால் இந்த கேமுக்கு தான் வந்து ரொம்பவே வந்து க்யூ நிறையா நின்றுட்டு இருந்தது. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணி இதை பார்த்துட்டோம் நாங்கள். இது வந்து 3D கேம் மாதிரி. நம்ம இது வந்து அந்த 3D மிரர் அந்த இது போட்டு விட்டுருவாங்க, கிளாஸ் போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டாங்கன்னா உள்ளே வந்து நம்ம அப்படியே நேச்சுரலாக நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது எல்லாமே 3D பாருங்கள். இப்போ இதில் போனதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் பசங்க ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வந்து ஏறிடுச்சு ஒரு ஆர்வத்தில். ஆனால் பயங்கரமாக அழுதுட்டாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும் போல் அவங்களுக்கு. என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டாங்க. உள்ளேயே வந்து அந்த கேமும் இருக்கிறதுனால அந்த கேமை வந்து நம்ம அப்படியே நேச்சுரலாகவே விளையாடுற மாதிரி இருந்திருக்கும் போல். அதில் கன் ஷூட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது எப்படி இருந்ததுங்கிறத பசங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும்.
அந்த கன் ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக வந்து நல்லா கன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே என் பசங்களை விட பின்னாடி இருக்கிற பொண்ணு ரொம்ப ஆவேசமாக வந்து அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. பசங்களுக்கும் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் கேட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது, நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்ஸுக்கே விட்டாச்சு. எல்லா கேமும் வந்து அவங்களே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது போக பைக்கு, காரு ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய கேம் இருந்தது. இந்த மாதிரி டெடிபர் வந்து எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய கேம்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொரு கேமாகவும் பார்த்தோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை வந்து பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து பர்டிகுலராக ஒரு 2-3 கேம் மட்டும்தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் விளையாடுறாங்கன்னு. இதில் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தது இதுலேயே இந்த ஃப்ளோர்லேயே அந்த சைடு போனோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸு, சாப்பிட்றதுக்கான அந்த இது எல்லாமே இருந்தது. காஃபி, பீஸா, பர்கர் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ஷாப் இருந்தது. ஒரே ஸ்மெல்லாக இருந்தது. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் வந்து பசங்க இதை விட்டே வெளியே வரல. எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய குட்டீஸ் வந்து ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து அந்த பிளேஸ்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியே தான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இதை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசே இல்லாமல் நிறைய குழந்தைங்க அப்படியெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த கேம் விளையாடி முடிக்கிட்டோம். இது விளையாடி முடித்த உடனே அடுத்து என்ன கேம் விளையாடுறாங்க என்னங்கிறதையும் வந்து பார்க்கலாம். இந்த மால் வந்து எலக்ட்ரானிசிட்டி டோல்கேட் கிட்ட லெஃப்ட் சைடு வந்து ரோட்டு மேலேயே இருக்குது. ப்ளஸ் பார்க்கிங் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கார் வந்தாலும் நிற்கிற அளவுக்கு நல்ல பார்க்கிங்கும் வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் வந்து பார்க்கிங் வந்து உள்ளே வந்து பாதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மீதியெல்லாம் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார் மேலே போய் நிற்கிற மாதிரி அந்த செட்டிங் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸு ப்ளஸ் எல்லா இடமுமே வந்து ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா ஹைஜீனிக்காக தான் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கார் வந்து மால்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து ஃபுல்லாக வந்து காரை வந்து செக் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி மற்ற மால்லலாம் செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் இது வரைக்கும் போன இடத்துல அந்த மாதிரி காரெல்லாம் செக் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மேபி இது புது மாலுங்கிறதுனாலையா இல்லை எதனாலேன்னு தெரியல. ஆனால் வந்து கார் ஃபுல்லாக டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிக்கியில் என்ன இருக்குது, அப்புறம் முன்னாடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது முதல் கொண்டு காரை ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. அதனால் அது வந்து நல்லா இருந்தது. கார் பார்க் பண்ணுறதுக்கும் வந்து சேஃபாகவும் இருந்தது, ஈஸியாகவும் இருந்தது. அப்புறம் இந்த பைக் ரேஸ் வந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ பாப்பா ஒரு பைக்லேயும் பையன் ஒரு பைக்லேயும் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. 2 பேரும் வந்து ரியல் பைக் ஓட்டுற மாதிரியே வந்து எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா விளையாண்டு அதில் செகண்ட் பிளேஸ் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த கேஃபிடேரியாவுக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போகும்போதே வந்து ரொம்ப இந்த நான்வெஜ் ஸ்மெல்லு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால நாங்கள் பெருசாக வந்து எதுவும் சாப்பிடல. ஸோ வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ பசங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.